ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பயோ என்சைம்னா என்ன, அதை நம்ம எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணுறது, அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பயோ என்சைம்ன்ற கான்செப்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் இது புது கான்செப்ட் கிடையாது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இது ஒரு நேச்சுரல் ஆல் பர்பஸ் கிளீனர்னு நம்ம சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணலாம், தரை துடைக்கலாம். இதனால் நமக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சொல்லப்போனால் இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் இதை இனிஷியலாக ஒரு நேச்சுரல் டிஷ்வாஷிங் லிக்விடாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சது இது ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர்ன்றது. முன்னெல்லாம் பாத்திரம் துளக்கிறதுக்கு சாம்பல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பாத்திரம் துளக்கிற தண்ணி, நம்ம குளிக்கிற தண்ணி, இதெல்லாம் தோட்டத்துக்கு போகும். அதில் இருக்கிற மரங்கள் செடி எல்லாம் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நமக்கு ஒரு சூப்பரான காய்கறிகள் பழங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சோப் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த டிஷ்வாஷிங் லிக்விட். நம்மளோட டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம வாங்குகிற ப்ராடக்டில் இருக்கிற கெமிக்கல்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா டிஷ்வாஷிங் லிக்விடில் நம்மளோட டிமாண்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னா, கொஞ்சோண்டு லிக்விடில் எல்லா பாத்திரத்தையும் என்னால் க்ளீன் பண்ண முடியணும், நிறைய நுரை வரணும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாசனை வரணும். இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு டிமாண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த ப்ராடக்டில் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் அண்ட் சோப் இவ்வளோ ஹார்ம்ஃபுல்ன்றது தெரியாது. சோப்ஸ் லிக்விட்ஸை விட எந்த விதத்துலேயும் சலைச்சது கிடையாது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். கெமிக்கல்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோசான், ஃபார்மால்டிஹைடு, எஸ்எல்எஸ், எஸ்எல்இஎஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வெரி ஃபியூ. நுரை வர்றதுக்காக ஒன்று, நல்ல கலர் இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று, அது திக்காக இருக்கணுன்றதுக்காக ஒன்று, ஃப்ரெஷ்ஷாக வாசனை வரணுங்கிறதுக்காக ஒன்று, நல்லா க்ளீன் பண்ணுங்கிறதுக்காக ஒன்றுன்னு எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் உள்ளே ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸில் 60% கார்சினோஜெனிக், கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நம்ம எப்பவுமே ரெஸ்பான்சிபிள் கன்சியூமராக இருக்கணும். நம்ம வாங்குகிற ப்ராடக்டில் இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி வாங்குங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் நெட் இருக்குது, எல்லாராலையும் எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் கன்சியூமராக இருந்தால் நீங்களே பயோ என்சைம் செஞ்சு உங்களோட எல்லா தேவைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்லேயே எப்படி பயோ என்சைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பயோ என்சைம் பண்ணுறதுக்கு 4 விஷயம் இருந்தால் போதும். ஒன்று பிளாஸ்டிக் கண்டெய்னர், இன்னொன்று தண்ணி, 3வது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், 4வது எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஆரஞ்சுடைய தோல். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் நாட்டு சர்க்கரை. எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணணும். 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 3 கப் எலுமிச்சம்பழத்தோலும் 10 கப் தண்ணியும். பயோ என்சைம் செய்கிறதுக்கு அகலமான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் பெஸ்ட்டு. கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதுலேருந்து ஒரு வகையான கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் நமக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதுவும் அகலமாக இருக்கிறது, இதுக்கு பெஸ்ட்டு. இப்போ நம்ம 1 பங்கு நாட்டு சர்க்கரையை 10 பங்கு தண்ணியில் நம்ம உள்ளே கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லத்தை பொடி பண்ணி கூட இதே அளவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை மட்டும் கண்டிப்பாக இதுக்கு எடுக்கவே கூடாது. நாட்டு சர்க்கரைனா சீக்கிரமாக கரைஞ்சிரும். வெல்லமாக எடுத்திங்கன்னா பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கும்போது அது கரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதே அளவு தண்ணியில் நீங்கள் வெல்லத்தை போட்டு காய்ச்சி ஆற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். இதில் இந்த அளவு பார்த்திங்கன்னா 1, 3, 10. 1 பங்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், 3 பங்கு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஆரஞ்சுடைய தோல், இல்லை முழு பழமாக இருக்குன்னா அந்த முழு பழத்தையும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். 10 பங்கு தண்ணி. இதை நீங்கள் வெயிட் போட்டும் எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட வெயிட் போடுறதுக்கு மெஷின்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கப் மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முன்ன பின்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இது நல்லாவே வரும். இப்போ இது நல்லா கரைஞ்சாச்சு. இதில் எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஆரஞ்சுடைய தோல் குட்டி குட்டியாக
பீஸ் பண்ணி வச்சு அதில் 3 கப் அளவுக்கு நீங்கள் வந்து அளந்து வச்சுக்கணும். இதை வெயிட் போட்டும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரத்துலேருந்து விழுந்த நிறையா எலுமிச்சம்பழம் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நான் அந்த மாதிரி இருக்கிறத குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். தோலாக ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நல்ல வாசனை வருது. ஏன்னா ரெண்டுக்கும் செஞ்சு பார்த்ததுனால டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. இது வந்து நீங்கள் எந்த பழத்துடைய தோல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு பழம் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். 3 கப் அளவுக்கு இல்லைனா வெயிட் பண்ணி அந்த 3 மடங்கு அளவுக்கு நீங்கள் உள்ளே ஆட் பண்ணால் வந்து அது சரியாக இருக்கும். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுடைய பீல்ஸ் தான் வந்து இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம என்ன உள்ளே ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இதோடைய வாசனை வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி அதோடைய தோல்லாம் போட்டிங்கன்னா அதனுடைய வாசனை வந்து வேறு மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ்னால் நீங்கள் பைனாப்பிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெமன், ஆரஞ்ச் அண்ட் சிட்ரஸ் ஃப்ளேவர்ஸ் வரக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுடைய தோல் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுக்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 85% வரைக்கும் நீங்கள் இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் வருது இல்லையா, அந்த குவான்டிட்டி வந்து 85%க்கு மேலே போகக்கூடாது. ஒரு 15% கேப் வந்து மீதி ஃப்ரீயாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மேலே எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதிலிருந்து ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த 10லேருந்து 15% வரைக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக அதில் விட்டு வைக்கணும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு சூரிய வெளிச்சம் படாத ஒரு இடத்துல வச்சிடணும். இது வந்து 90 நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு, கிட்டத்தட்ட 3 மாதம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் இது 90 நாள் எடுக்கும். அடுத்த பேட்ச் நீங்கள் செய்யும் போது இதை 1 மாதத்தில் செஞ்சிடலாம். அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். இதை மூடி போட்டு சூரிய வெளிச்சம் படாத ஒரு இடத்துல நம்ம வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்படியே வச்சிடக்கூடாது. முதல் வாரத்துக்கு நம்ம இந்த கண்டெய்னருடைய கேப்பை ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணணும். அதில் ஃபார்ம் ஆகிற அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகணும். அதனால் முதல் வாரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அடுத்த வாரம் எவ்ரி ஆல்டர்னேட் டே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த 2 வாரம் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்த 2 மாதம் நீங்கள் அப்படியே விட்டால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த முதல் வாரங்கள் 2 வாரங்கள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்களா, அப்போ வேணும்னா நீங்கள் ஒரு குச்சியோ ஒரு கரண்டியோ ஏதாவது வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட விடலாம். சரி, இதில் என்ன தான் ப்ராசஸ் நடக்குது, இது எப்படி தயாராகுதுன்னு நம்ம வந்து பார்த்துடலாம். இதை நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி 90 நாள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி 90 டேஸ் வெயிட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10 நாள் இல்லைனா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இது புளிக்க ஆரம்பிக்கும். ஃபெர்மெண்டேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அரிசி மாவு எப்படி புளிக்குமோ அதே மாதிரி இது புளிக்க ஆரம்பிக்கும். மேலெல்லாம் வந்து லைட்டாக வந்து நொர கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களோட பயோ என்சைம் வந்து ரெடியாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஃபெர்மெண்டேஷன் நடந்து முடிக்கிறதுனால இந்த லிக்விடில் நமக்கு குட் பாக்டீரியா வந்து க்ரியேட் ஆகும். இந்த லிக்விட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா இதில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியா என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த என்சைம் வந்து நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல எங்கேயாவது வேஸ்ட் இருந்ததுன்னா அந்த வேஸ்ட் பார்ட்டிக்கலை வந்து குட்டி குட்டி குட்டியாக பிரேக் பண்ணும். அந்த பிரேக் பண்ண அந்த வேஸ்ட்டை வந்து இந்த பாக்டீரியா வந்து சாப்பிட்டுட்டு கடைசியாக மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மட்டும்தான். அதனால் எந்த ஒரு வேஸ்ட்டுமே மீதி இருக்காது. நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது சாயிலாக இருக்கலாம், ஸ்டெயினாக இருக்கலாம், என்ன கைண்ட் ஆஃப் வேஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். 90 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை வடிகட்டணும்னா பாதி இந்த மாதிரி கிளியர் லிக்விடாகவும் மீதி வந்து நல்ல திக்கான ஒரு பல்ப் மாதிரி ஒரு போர்ஷனாகவும் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டோடைய தோலெல்லாம் நல்லா மேஷ் ஆகி ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். அந்த போர்ஷன் தான் அந்த திக்கான பல்ப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடெல்லாம் வந்து நம்ம டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த திக்கான பல்ப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த திக்கான பல்ப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் செய்யும் போது நம்ம உள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய அடுத்த பேட்ச் வந்து 1 மாதத்தில் ரெடி ஆயிரும். இந்த பயோ என்சைம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டேப்பு மற்ற அப்ளையன்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், லாண்ட்ரி டிட்டர்ஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம்.
இந்த பைப்லைன்ல எல்லாம் வந்து கிளாக் ஆகிருந்ததுன்னா அது எல்லாத்தையும் வந்து அன்கிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன ப்ரொப்போர்ஷனில் இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு 1:10 அப்படின்னா 10 மடங்கு தண்ணி எடுத்திங்கன்னா அதில் 1 மடங்கு நீங்கள் இந்த கிளியர் லிக்விட் உள்ளே ஆட் பண்ணணும். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த பல்பி என்சைம் யூஸ் பண்ணிங்கன்னா 1:1 உள்ளே வந்து 1 மடங்கு வாட்டர் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். டிஷ் வாஷிங் பொறுத்த வரைக்கும் 1 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணலாம். அது ஒவ்வொருத்தருடைய யூசேஜை பொறுத்து. செகண்ட் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இந்த திக் பல்பி என்சைம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணோன்னா, நம்மளுடைய ரெகுலர் ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா 1 மடங்கு ஜாக்ரி, 3 parts ஆஃப் சிட்ரஸ் பீல்ஸ் அண்ட் 10 parts ஆஃப் வாட்டர். இதுதான். இந்த 3 parts ஆஃப் சிட்ரஸ் பீலில் பாதி மட்டும் எடுத்தால் போதும். பாதி சிட்ரஸ் பீல் எடுத்துகிட்டு மீதிக்கு வந்து இந்த பல்பி என்சைம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1.5 portion ஆஃப் சிட்ரஸ் பீல், 1.5 portion ஆஃப் பல்பி என்சைம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த வடிகட்டின அந்த திக்கான போர்ஷன், 1 மடங்கு ஜாக்ரி அண்ட் 10 மடங்கு தண்ணி. இந்த பயோ என்சைம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டோ டிஷ் வாஷ் பண்ணிட்டோ மீதி போகிற வாட்டர் வந்து நம்ம செடிக்கு வாட்டர் பண்ணோன்னா அது ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர்.